திருக்குறள் சிந்தனை. புலன்களை அடக்கியாளும் அறிவினை உடையவர்கள் யாம் வறுமை அடைந்து விட்டோமே என்று மருகி பிறர் பொருளை விரும்பி கவர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் இந்த 5 புலன்களின் வழிகளில்தான் உயிர் வாழ்க்கை நடந்து வருகின்றது. பொறி நுகர்ச்சிகளில் இழிவான துன்பமான நிலைகளை அடையாமல் நல்ல நிலைகளில் புலன்களை அடக்கி வருவோரே விழுமிய மேலோராய் விளங்கி எப்போதும் புகழ்பெற்று வாழ்வார். ஆனால் பொறி புலன்களுக்கு அடிமையாகி அவற்றின் போக்கின்படியே அடங்கி உழல்வோரே உலகத்தில் நிறைந்திருக்கின்றனர். அவற்றை எதிர்த்து போராடுவோர் மிகவும் அரியராய் இருக்கின்றார். எனவேதான் ஔவையாரும் புலனைந்தும் வென்றான் வீரமே வீரம் என்று பாடினார். ஆகவே அறிவுடையோர் எவ்வளவுதான் வறுமையுற்றாலும் பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள நினைக்காமல் புனிதமாக இனிதே வாழ்வார்கள் என்று தெய்வப்புலவர் வெஃகாமை அதிகாரத்தில் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் என்றார். நாளையும் சிந்தி.